துளசி S3443 அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், 30 வயசு ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு என்பிஎஸ் அக்கவுண்ட் தன்னோட பேரில் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதம் ₹500 இல்லை ₹1000 என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என்பிஎஸ் லாங் ரன்னுக்கு பெனிஃபிஷியலா? அது எனக்கு தேவையா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க மேபி நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்பிஎஸ் ஐடியலாக நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுறதா இருந்தால் டாக்ஸ் பெனிஃபிட் எடுக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ என்பிஎஸ்ல தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க் பண்ணலை. ஸோ அப்போ என்பிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுடைய குழந்தைக்கு சுகன்யா சம்ருதி திட்டமும் ப்ளஸ் ஒரு பிபிஎஃப்பும் ஆல்ரெடி குழந்தைங்க பேர்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்பிஎஸ்ல பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்பிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் நீங்கள் இதை அடுத்த 60 வயசு வரைக்கும், அதாவது நீங்கள் 30 வயசில் இருக்கீங்க, அடுத்து 30 வருஷத்துக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே பென்ஷனாக வரும். அதனால தான் இட் இஸ் கால்ட் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு. ஸோ அப்போது உங்களால் 30 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி பென்ஷன் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக என்பிஎஸ்ஸை தேர்ந்தெடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 75% தான் ஈக்விட்டியில் போகும். மினிமம் 25% டெட்டில் தான் இருக்கும். அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரி, ஒரு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் இருக்கும். அப்போ லாங் ரனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் 12% 14% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் 30 வருஷம் வெயிட் பண்ண போகிறேன்றனால நீங்கள் ஒரு என்பிஎஸ்க்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாலே உங்களுடைய ரிட்டர்ன் ஈஸியாக 16% 18% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இதில் எந்த லாக்இன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறனால உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் தேவையில்லைன்ற பட்சத்தில் மேபி நீங்கள் ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்பஸ் கண்டிப்பாக என்பிஎஸ்ல இருக்கிறத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் என்பிஎஸ் தான் தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் அடுத்த 30 வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். பட் நீங்கள் ₹1000 ₹500 நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கார்பஸாக மாறாது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ப்ராடக்ட் வைஸ் என்பிஎஸ் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். பட் அதோட பெட்டராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் தேர்ந்தெடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது சரியாக வரும்ன்றத யோசிச்சுட்டு நீங்கள் கரெக்டான முடிவு எடுங்க. பெருமாள் நாடார் 8321 அப்படின்ற ஐடியிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் ஒரு கவர்மெண்ட் பென்ஷனர், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் போய் செக் பண்ணணும். பட் ஜென்ரலாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எதில் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிவிட்டு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்த நேயர் பார்த்திங்கன்னா பிரபு ஐயா முதலி 1248 அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்கார். அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கார்பஸை போட்டுட்டு எஸ்டபிள்யூபி எடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் எஸ்டபிள்யூபி அகெயின் சிஸ்டமேட்டிக்காக பண்ணாமல் எப்பப்பெல்லாம் மார்க்கெட் மேலே இருக்கோ அந்த டைமில் விட்ரா பண்ணிக்கலாமா, அது ஒரு நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்குறாரு. அகெயின் இதுக்கு முன்னாடி ஒரு நேயர் கேட்ட மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணோம், அது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுக்கணும்னா நேச்சுரலாக மார்க்கெட் மேலே இருக்கும்போது பணம் எடுக்கிறது கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் அகெயின் கொஸ்டின் என்னென்னா, மார்க்கெட் எந்த இடத்துல மேலே இருக்குது அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா பண்ணலாம். அண்டு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் சில நேரம் 1 வருஷம் கண்டினியூஸாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே வரலாம். அப்போ இறங்கிட்டே வரும்போது மார்க்கெட்டில் வேல்யூ எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி என்னால் எஸ்டபிள்யூபி எடுக்காமல் என்னால் ரன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்ப்ளிகேட் பண்ணாமல் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிபிள். பட் உங்களால் டைம் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் மேலே இருக்கும்போது விட்ரா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கம்மியான யூனிட்ஸ்க்கு நிறைய அமௌண்ட்டை வெளியே எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் தட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஸ்ட்ராட்டஜி தான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நீங்கள் யோசிச்சுக்கணும். எஸ்பெஷலி பங்குச்சந்தையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அந்த ஸ்டாக் நல்லா மேலே போகுது, நல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கை முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளை கண்ணை அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளோட கன்ஃபர்மேஷன் பயாஸ் திருப்ப விடாது. நம்மளை அது வந்து ஆட்டுவிக்கும். நம்ம என்ன டிசைட் பண்ணிடுறோம், கடைசியில் அது லாஸ்ட்டில் போய் முடியும் போது இந்த பங்குச்சந்தையே ஒரு வேஸ்ட்டு, இது ஒரு பெரிய படுகொலை, தெரியாமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போய் உள்ளே இறங்கிட்டேன், இவங்கெல்லாம் எனக்கு சரியாகவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்ம மனசு பண்ண தப்புக்கு நம்ம மித்த பேரை குத்தம் சொல்கிற மாதிரி ஆகிடுது. இதுதான் கன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் மறுபடியும் கடன் வாங்குகிறோம், மறுபடியும் நம்ம தாய்லாந்து போயே ஆகுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற மாதிரி ஆகிடுது. தீர ஆராய்ஞ்சு ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமே ஒழிய, நம்ம ஒரு பங்கு தான் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பங்கு வந்து நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். கீழே போதா எதனா தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்காக சடார்னு டிசிஷனை மாற்றணும்னா லாஸில் தான் போய் முடியும். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோமோ அவங்கள ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்மளோட உடனே எல்லாத்தையும் கலைச்சிருப்பா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்ற மாதிரி. பட் யாரையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறது எப்போவுமே சரியாக போகாது. இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல புல் மார்க்கெட்டில் நடக்கும். எல்லோரும் நல்லா பங்கு வாங்குறாங்க, மேலே போகுதுன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்னு நம்ம பயப்படுவோம். பட்டு நம்ம இப்போ அடுத்தப்பில் சந்திக்க போகிறோம்னு நினைக்கிறேன், இந்த பேர் மார்க்கெட் வர போகிற மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் தெரியுது. மணி எப்போ டிஜிட்டலைஸ் ஆச்சோ அப்போ கொள்ளையும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இந்த வருஷம் 2024 ஃபஸ்ட்டு 4 months பொதுமக்கள் நம்ம இழந்த பணம், சைபர் ஸ்கேமில் இழந்த பணம் 1750 crores. நம்ம பணத்தை நம்மக்கிட்டேருந்து நம்மளே காப்பாற்றணும். ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். அதுதான் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் பயாஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.